ஹலோ பியூட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாய்ஸ் இன் லவ்வோட எபிசோட் 7. எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென் வழக்கம் போல் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து கிட்டு கால் பண்ணுறான். சரின்னு சென்னும் அட்டன் பண்ணி பேசுகிறான். இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட்டு நான் தான் உங்ககிட்ட பேசுகிற ஆளாக இருக்கணும், வேறு யாரும் உங்ககிட்ட பேசிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு சென் மணி இப்போ 4 தான் ஆகுது, 4 மணிக்கு யாராவது கால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னோட பூனைக்குட்டி காஜு இருக்கே, அதுக்கிட்ட நீ பேசுவியே, அதனால தான் அதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் நீ பூனைக்குட்டியை வச்சு என் மேலே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட் எனக்கு இப்போ தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீ நல்லபடியாக படி, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஷென் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிட்டுக்காக. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு சேர்ந்து போகலாம் அப்படின்னு. ஆனால் கிட் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறான். இதை பார்த்து ஷென் என் கூட வரணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிட் நான் நாளையிலேருந்து கரெக்டான டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. ஷென் கிட்டோட டிஷர்ட்டை மோந்து பார்க்குறான். அதில் நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்குது. இதை பார்த்துட்டு ஷென் கிட்ட நீ பர்ஃப்யூம் போட்டிருக்கிய அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, எதுக்காக போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருக்காவது என்னை ஹக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதனால தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் உன்னை யார் ஹக் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி இவன் பேசி வாய முடல. அதுக்குள்ளே அந்த பஸ்ஸில் பிரேக் அடிக்கிறாங்க. இதனால ஷென் கிட்ட போய் ஹக் பண்ணிக்கிறான். கிட்ட அவனை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஷென் காது கிட்ட நீயே பாத்தியா இப்போ யார் என்ன ஹக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஷென்னுக்கு இதனால் வெக்கம் வந்துருச்சு. இவன் ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிக்கிறான். இதை பார்த்து கிட்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கிட் ஷென்னோட கையை பிடிச்சிருப்பான். அப்போன்னு பார்த்து அவனோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வராங்க. இதை ஷென் நோட் பண்ணிடுறான். அதனால டக்குன்னு கிட்டோட கையிலேருந்து இவன் கையை எடுத்துடுறான். கிட்டுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே அவனோட ஸ்கூல் பசங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவனை விட்டுடுறான். அதுக்கப்புறம் 5 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. முன் கிம் கிட்ட மேக்ஸ் நோட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பான். கிம்மும் சரி அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு முன் கிட்ட கொடுக்குறான். மொன்னும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கி பார்க்குறான். அதில் கிம்மோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது, ஷென்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கும். இதை பார்த்துட்டு இது ஷென்னோடது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிம் இது ஷென்னோடது தான், ஆனால் நானும் கொஞ்சம் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒட்டி வச்சிருந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். அதில் இவனும் மொன்னும் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. உடனே இதை முன் பார்த்துட்டு சிரிக்கிறான். நான் உன்கிட்ட இதை லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க. அங்கே டேர் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம வருஷம் வருஷம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வெளியே சுற்றி பார்க்குறதுக்காக போவோம்ல கேங்கா, அந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட முன்னுக்கு அப்படியெல்லாம் ஒன்று பண்ணுவோமா என்ன அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இதை பார்த்து டேருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னடா நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப டல்லாகிடுறான். இதுக்கு பேர் நம்ம ஒழுங்காகவே பிளான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டேர் எல்லாருமே டேட்டிங்கில் இருக்கீங்க, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதுதான் நம்மளோட கடைசி வருஷம், நம்ம வெளியே சுற்றி பார்க்க போகாமல் இருந்தால் எப்படி, நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஷென் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். கிம் கிட்ட கேட்டு பார்க்குறான். கிம் இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டேர் அவன் பாரு, அவனும் தானே டேட்டிங்கில் இருக்கான், ஆனால் அவன் நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டான், ஆனால் நீ அப்படி கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை போ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிம் இதை பற்றி நம்ம அப்புறமா ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டேர் என்னடா நீ சொல்கிற, இப்போ கூட நீ இதை பற்றி ஃபைனல் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அதுக்கப்புறம் கிம் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறானா. அதுக்கப்புறம் இவன் தனியாக புலம்ப ஆரம்பிச்சிடுறான். பேர்கிட்ட போய் இப்படி தான் கிம் எப்போவுமே இருப்பான் போல இருக்குது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட பேர் உடனே டக்குன்னு அவனோட ஹெட்ஃபோன் எடுத்து காதில் மாட்டிக்கிறான். இதை பார்த்து டேருக்கு திருப்பியுமே கடுப்பாயிடுது. நீ மட்டுமாவது என் கூட இருப்பேன்னு நினச்சா நீயும் இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் புலம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் ஆரம்பிக்குது. இதனால் எல்லாரும் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீட் ஷென்னை பார்த்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம விளையாடுறதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் என்னால் வர முடியாது, நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட கீட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப பெரிய இடமாலாம் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தான் மாலு, அப்புறம் சாப்பிட்ற இடம், அந்த மாதிரி தான் எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். கீட்டு நானும் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு கேட்குறான். ஷென் நீயும் எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை இழுக்கிறானா. உடனே கிட் சரி பரவாயில்ல, இதை பற்றி நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீட்டு வந்து ஷென் கிட்ட எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஷென் வந்து நீ இப்போ தான் சாப்பிட்ட ஒழுங்கா படி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக டேரோட ரூமை காட்டுறாங்க. பெரும் டேரும் சாப்பிட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிம்மும் அங்கே தான் இருப்பான். ஆனால் கிம் வந்து படிக்கலாம் மாட்டான். மொன்னோட ஃபோட்டோவை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே நேரம் மொன்னோட வீட்டை காட்டுறாங்க. அவனும் படிக்காமல் கிம்மோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. கிட் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம நல்லா படித்தா தானே நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஷென் வந்து என்ன வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து நான் நல்லா படித்தா தானே ஒரு அழகான ஒருத்தரை பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஷென் வந்து சிரிக்கிறான். இதனால கிட் வந்து இதுவும் நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்கிறான். சரி படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஷென் சொல்கிறான். இதுக்கு கிட் வந்து நான் பேசுறது ரொம்பவே அருவியாக இருக்கா, சரி நீ என்ன வேலைக்கு போகிறன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ என்ன வேலை பார்க்க போறியோ அதே வேலையை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிட் வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இதுக்கு ஷென் வந்து நான் அழகான ஒருத்தருக்கு வந்து டியூட்டராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரொமான்ஸும் பண்ணுறாங்க. இப்படியே வந்து அந்த எக்ஸாம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படின்றத தான் காட்டுறாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு கிம் வந்து மார்க் ஷீட்டை வந்து தூக்கி போடுறான். இதை வந்து பெரும் டேரும் பார்த்துட்டு ஏன் இப்படி தூக்கி போடுற, அதெல்லாம் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேர் வந்து கிம்மை பார்த்து இந்த மாதிரி வெளியே போகணுன்னு கூப்பிட்டுருந்தேனே, நீ வந்து என் கூட வரியா இல்லைனா உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிம் வந்து நான் இப்போ உங்கள் கூட வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டேர் வந்து அப்போ நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கும் வந்து இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்கிறான். சரி அப்போ வேற என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. இதுக்கு கிம் வந்து நான் எல்லாரையுமே கூப்பிட்ருக்கேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஷென்னுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து ஆமாம், நீ அப்புறம் கிட்டு நான் அப்புறம் மொன்னு எல்லாரும் சேர்ந்து போகிறோம், நம்மலாம் டபுள் டேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதனால டேர் வந்து என்னையும் பெரையும் பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை வந்து கிம் பார்த்துட்டு அப்போ நீங்கள் 2 பேரும் டேட்டிங்கில் இருங்கன்னு சொல்கிறான். உடனே இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இவன் என்னடா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஷென் வந்து கிம் கிட்டலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிம் வந்து அதெல்லாம் வருவான், நான் ஏற்கனவே அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் வந்து கடுப்பாயிட்டு யாரை கேட்டு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் தான் கிம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். அவங்க ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே பஸ்ஸில் தான் வந்து ஏறியிருப்பாங்க. எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்தா டேருக்கு திருப்பியுமே கடுப்பாயிடுது. என்னடா இது இங்கே வந்து எல்லாரும் ஜோடியாக உட்காந்துருக்காங்களே, இதில் எங்கடா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே பெரு வந்து நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேம் விளையாடுறாங்க. ஒரு ரூம் போட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொன்னும் கிம்மும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் டேன் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி நம்மளும் குழந்தையாவே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை வந்து டக்குன்னு நட் பார்த்துடுறாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு டேன் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்லாம் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நட் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது, அவங்க நினச்சபடி யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட நட் வந்து ஏன் உங்களோட டீனேஜில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் டேன் வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நட்கிட்ட எங்களோட டீனேஜில் வந்து எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பார்ட்டியெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம், ஆனால் இப்போ பாருங்கள் அவங்கெல்லாம் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளாம் உட்காந்து பேப்பர்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால நட்டு வந்து சரி நம்மளும் போய் செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. டேன் வந்து இதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால நட்டு வந்து சரி நான் டேபிள் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் புக் பண்ணுறாரு. வெளியே வந்திருக்க எல்லாருமே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிட்டு வந்து ஷென்னோட கையை பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா மற்ற 2 பேருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் கொஞ்சம் சும்மா ஏதோ உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்களா, அதனால கையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கையை பிடிச்ச உடனே ஷென் வந்து டக்குன்னு எந்திரிச்சிடுறான். அங்கே இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்குலாம் பசிக்கலையா, நானும் கிட்ட போய் ஃபஸ்ட்டு டேபிளை புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்கலாம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்மலாம் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷென் வந்து கேட்க மாட்டேங்கிறான். நம்ம வந்து முன்னாடியே டேபிளை வந்து ரிசர்வ் பண்ணல, அதனால சீட்டு கிடைக்காம போயிட போகுது, நான் கிட்ட கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அங்கேருந்து இழுத்துட்டு அங்கேருந்து போகிறான். டேர் வந்து பெருக்கிட்ட போய் இன்னைக்கு என்னடா இவன் இவ்வளோ நல்லவனா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பேர் வந்து உன்னோட பாட்டு தான் அதுக்கு காரணமாக இருக்கும், நீ பாடுறது வந்து தாங்க முடியாமல் தான் அவன் கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டேர் வந்து நான் நல்லாவே பாடுவேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட வந்து பாடி காமிக்கிறான்.
அதுக்கப்புறம் பொண்ணோட அம்மா வந்து கிம்முக்கு கால் பண்ணுறாங்க. இவனும் சரின்னு கால் அட்டெண்ட் பண்ணி பேசுகிறான். இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிம் வந்து இங்கே பக்கத்தில் தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அவங்க அம்மா வந்து எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10 மணிக்குள்ளே வந்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆல்கஹால்லாம் எதுவும் எடுத்துக்கலன்னு கேட்குறாங்க. கிம் வந்து அதெல்லாம் கிடையாது, சும்மா சாப்பிட்றதுக்காக தான் வெளியே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் வந்து சீக்கிரமாகவே பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவங்க அம்மாவும் வந்து காலை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்து ரூம்குள்ளே வருவான். அப்போ எல்லாரும் வெளியே வராங்க. பெரும் டேரும் நாங்கள் இந்த மாதிரி முன்னாடி போகிறோம், நீங்கள் சீக்கிரமாகவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. மோன் வந்து கிம் கிட்ட எங்கள் அம்மா எதுக்காக உனக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிம் வந்து நீ எங்கே இருக்க, எப்போ வருவ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் மோன் வந்து சோகமாகிடுறானா. உடனே கிம் வந்து அவனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதனால என்ன இருக்கு, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். டேபிளுக்கு நடுவில் வந்து ஹாட் பாட் வச்சுருப்பாங்க. கிம் வந்து பொண்ணுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட் எடுத்து அவனோட பவுலில் போடுறான். டேரும் வந்து அப்போ தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனால் அதுக்குள்ளே எல்லா ஃபுட்டையும் இவனே வந்து எடுத்துருவானா. இதனால் நீ இப்படி எடுத்துக்கிட்டா நாங்களாம் எதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிம் வந்து நீங்களாம் வேறு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பொண்ணு கிட்ட மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. அப்பப்போ கொஞ்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கிட்டுக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்பவே போரிங்காக உட்காந்துருக்காங்களா. அதனால சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தட்டில் இருக்கிற ஸ்ட்ரிம்ப் எடுத்து பீல் பண்ணி ஷெனுக்கு ஊட்டி விடுறான். ஆனால் ஷென் வந்து எனக்கு இது வேணாம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். கிட் வந்து நான் உனக்காக தான் இதை பீல் பண்ணேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறான். ஆனால் ஷென் வந்து இதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். உடனே இதை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரிம்ப் எடுத்து அவனோட பவுலில் வச்சுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் கிட் வந்து ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருப்பான். இதை வந்து ஷென் பார்த்துட்டு அவன் கிட்ட வரான். நீ வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் இங்கே வந்து விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஷென் வந்து ஏன் உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் கிட்டு வந்து அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இதனால ஷென் வந்து எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் கிட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஸ்ட்ரிம்பை வந்து உனக்காக தான் பீல் பண்ணி கொடுத்தேன், அப்படி இருந்து நீ ஏன் அதை சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாமா கோச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் கிட்டு வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கையை பிடிச்சாலோ இல்லை கிட்ட வந்தாலோ நீ வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற, அதான் ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் வந்து நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா உன்னை எப்படி நான் இங்கே இன்வைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிட்டு வந்து நீ ஒன்றும் என்னை இன்வைட் பண்ணல, கிம் தான் என்னை இன்வைட் பண்ணான், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஷென் வந்து நீ போன அப்படின்னா நானும் உன் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கிட் வந்து என்ன சொல்கிறான்னா நீ கண்டிப்பாக என் பின்னாடி வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிட்டு வந்து சொன்ன மாதிரியே கிட் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஷென் வந்து போயிருக்க மாட்டான். திருப்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்கார்றான். ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றத விட வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது வந்து டேர் பார்த்துட்டு கிட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டேர் வந்து ஷென் கிட்ட அவன் உனக்கு ஸ்ட்ரீம்ப் வந்து பீல் பண்ணி கொடுத்து நீ சாப்பிடல, அதனால தான் இங்கேருந்து கோச்சிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து உன்னோட வேலையை பார்த்துட்டு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நட்டையும் டேனையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நட்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நட் வந்து அவரோட ஆர்டரை சொல்லிட்ட பிறகு டேன் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே புரியல. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ஐட்டமுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்து நட்டு வந்து உனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேனும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால சரின்னு ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நட்டு வந்து டேன் கிட்ட நம்ம இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கோம், இன்றைக்கி மட்டும் கொஞ்சமாக ஒயின் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஆர்டர் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவங்க ஒரு ஒயின் பாட்டிலோட வராங்க. அதோட ரேட்டை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் டேனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஒயின் எல்லாம் வேணாம், இருக்கட்டும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நட்டு வந்து இதை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் டேன் வந்து நட்டு கிட்ட வராரு. கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம இங்கே சாப்பிட்றதுக்காக மட்டும்தானே வந்தோம், நம்ம சாப்பிட்டுட்டு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நட்டு வந்து அது எப்படி, நான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன்னை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேன் வந்து நட் சொன்ன எதுவுமே நோட் பண்ணாமல் ரொம்ப டென்ஷனாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிச்சு பார்க்குறாரு. இது நம்மளோட ஃபஸ்ட்டு டேட்டுன்னு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டேட்டுன்னா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு வந்து நட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரா. இதை கேட்டு டேன் வந்து ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. நட்டு வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு டேன் வந்து நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, நீங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக குட் லுக்கிங்காக இருக்கீங்க, என்ன மாதிரி ஆளை போய் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு நட் வந்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டேன் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ எவ்வளோ லவ்வபிளாக
அன்கம்ஃபர்டபுளான பர்சன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம உன்ன நீயே தாழ்த்திக்கிறத முதல்ல நிறுத்து. உன்னை இப்படி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி வச்சதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போறாரு. அதுக்கப்புறம் டேன் வந்து நட் கூட இருந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா டேனுக்கும் வந்து ரொம்பவே நட்ட புடிச்சிருக்கும்ல. அதனால சரி நம்ம போய் அவள ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நட்ட வந்து ஸ்டாப் பண்றாரு. ஐ எம் சாரி. நான் வந்து உங்களுக்கு கரெக்டான மேட்சா இருப்பேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நீங்க சொன்னது வந்து கரெக்ட்டு தான். என்ன நானே ரொம்பவே தாழ்த்திக்கிறேன். ஆனா நீங்க என்ன லைக் பண்றீங்க அப்படின்றத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம திருப்பியும் போய் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்ட வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நட்டு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் போனா திருப்பி வரவே வராது அப்படின்ற மாரி கொஞ்சம் பில்டப் குடுக்குறாரு. இத வந்து டேன் வந்து உண்மை அப்படின்னு நம்பிட்டு ரொம்பவே சோகமாயிடுறாரு. அதுக்கப்புறம் நட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சும்மா தான் சொன்னேன். வா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்ட போய் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் டேனுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் சாப்பிட்டதுக்கு வந்து நான் தான் காசு குடுப்பேன். நீங்க வந்து ஒயினுக்கு காசு குடுங்க. நான் வந்து ஃபுட்டுக்கு காசு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு இவரும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைய கேட்குறாரு. டேனுக்கு வந்து இத பார்த்ததும் வெக்கமா வருது. சரி அப்படின்ட்டு கைய வந்து குடுக்குறாரு நட்கிட்ட. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. டேர் வந்து எல்லார்கிட்டயும் வேற எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு கிம் வந்து நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டு டேர் வந்து மணி 8 தான் ஆகுது. இது ஒண்ணும் ஸ்கூல் பிரேக் கிடையாது. நம்ம வந்து வெளிய வந்திருக்கோம். கொஞ்சம் அதுக்கேத்த மாரி ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டேர் வந்து யோசிக்கிறான். இந்த மாரி எர்த்தோட வீட்ல வந்து பார்ட்டி இருக்கு. அங்க வந்து என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத பார்த்த ஷென் வந்து எர்த்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு டேர் வந்து அவர் நம்மளோட ஸ்கூல் சீனியர் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கிம் வந்து ஓ அந்த ஃபுட்பால் பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டேர் வந்து அதெல்லாம் இல்ல. அவங்க அப்பா வந்து டைரக்டரா இருக்காங்க. எர்த் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சதுக்கு அவார்டு கிடைச்சதுக்கு. அதனால தான் இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து எனக்கு அவங்கள தெரியாதே. நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டேர் வந்து எனக்கு தான் நல்லா தெரியுமே. அவங்க தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சே. நம்ம எல்லாரும் போலாம். அது மட்டும் இல்லாம அங்க நெறைய ஆல்கஹால்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம கொஞ்சமா போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இத கேட்டதும் கிம் வந்து வரல அப்படின்னு சொல்றான். ஆனா முன் வந்து அதெல்லாம் போலாம். நம்ம வந்து 12th கிரேட் படிச்சுட்டு இருக்கோம். எப்பயாவது தானே ட்ரிங்க்ஸ் பண்ண போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கண்டிப்பா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட கேட்குறான். ஆனா கிம் வந்து அதுக்கு ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறான். இதனால டேர் வந்து நான் அந்த பார்ட்டிக்கு போறேன். மொன்னும் அந்த பார்ட்டிக்கு போறான். பெர்னும் அந்த பார்ட்டிக்கு போறான். நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம பார்த்து கேட்குறான். இதுக்கு கிம் வந்து அவன் வந்தா நான் வராம எப்படி இருப்பேன்? நானும் வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஷென் கிட்ட நீ இந்த பார்ட்டிக்கு வரியா இல்லையா? உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்ற மாரி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் வந்து கண்டிப்பா பார்ட்டிக்கு வருவேன். நானும் என்ஜாய் பண்ண போறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்புறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு வராங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேர் வந்து எங்க ட்ரிங்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். கிம் வந்து நம்ம இன்னும் 12th கிரேடு கூட முடிக்கல. அதுக்குள்ள நம்ம ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்? வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் ஷென்ன கூப்பிட்டு இங்க பாரு ஷென் எல்லாரும் எப்படி பேசுறாங்க. நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து ஏன் கூடாது? நான்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்ன வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிம் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமயே வேற ஏதாவது என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டான்ஸ் ஆடுற இடத்த பார்க்குறான். வா நம்ம போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொன்ன கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஷென் வந்து டேபிளுக்கு கீழே எதுவும் ட்ரிங்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து பெரும் டேரும் வந்து மாடியில எதுவும் ட்ரிங்க்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷென் வந்து எந்திரிச்சு பார்க்குறான். அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல வந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் ஷென் வந்து அவன ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிட்டுக்கு வந்து அனுப்புறான். நான் இந்த மாரி ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட்டு வந்து அப்படின்னு மட்டும் ஆன்சர் பண்றான். இத கேட்டு ஷென்னுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. இவன எப்படியாவது வெறுப்பேத்தி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வைக்கிறாங்க. இத வச்சு அவன வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில வந்து ஃபோட்டோ எடுத்து கிட்டுக்கு அனுப்புறான். இத வந்து கிட் பார்த்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல. திருப்பி எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணிடுறான். நீ வந்து இன்னைக்கு குடிக்க போறியா என்ன? உனக்கு குடிக்கிறதுக்கான தைரியம் தான் இல்லையே அப்படின்ற மாரி டைப் பண்ணி அனுப்பிடுறான். இத வந்து ஷென் வந்து பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிடுறான். இன்னைக்கு வந்து கண்டிப்பா குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
அதுக்கப்புறம் பெர்ரியும் டேரையும் காட்டுறாங்க. டேர் வந்து நெறைய இடத்துல ட்ரிங்க்ஸ் இருக்கான்னு தேடி பார்த்துருப்பான். ஆனா எங்கேயுமே அவனுக்கு கிடைச்சிருக்காது. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, இந்த பார்ட்டிக்கு வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேரு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா தான் வந்து பார்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டேர் வந்து நான் முன்ன பின்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்ல. இன்னைக்கு வந்து புதுசா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். ட்ரிங்க்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேர்கிட்ட கேட்குறான். நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட டேர் வந்து ஷாக் ஆயிட்டு, எப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் 10th கிரேட் படிக்கும்போதே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு டேர் வந்து எனக்கு முன்னாடியே நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பேர் வந்து இது ஒன்றும் காம்படிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அங்க பசங்க வந்து கையில பீர் எடுத்துட்டு போறாங்க. இத வந்து பார்த்துட்டு சரி நம்மளும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு போறாங்க. ஒரு டேபிள சுத்தி எல்லாரும் உட்கார்றாங்க ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக. அப்ப பெரும் டேரும் வந்து கிளாஸ காமிக்கிறாங்க பீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்தவங்க வந்து நீங்க யாரு அப்படின்ற மாரி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு அவங்க கிட்ட ஆன்ஸரே இல்ல. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்கலாம் பரவால்ல விடு பார்ட்டிய என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இவங்களும் அங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட்டுக்கு கால் பண்ணி, "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறான். இவன் இப்படி பேசுனதுமே கிட்டு வந்து கண்டுபிடிச்சிடுறான். இவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு. "நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து, "ஆமா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வா. இல்லன்னா உன்கிட்ட இனிமே நான் பேசவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். "சரி நீ ஒன்னும் லொகேஷன் அனுப்பு" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென்னும் வந்து லொகேஷன் அனுப்புறான். கிட்டும் அங்கேருந்து கிளம்புறான். கிட் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். மொன்னும் கிம்மும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சரி ஷென்னும் இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து இந்த எர்த்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவங்க வந்து கிட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. "இங்க எங்கப்பா நீ வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு கிட் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன இங்க இன்வைட் பண்ணான். அவனோட பேரு வந்து டேர் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட எர்த்துக்கு வந்து ஒண்ணுமே புரியல. டேர்ன்ற நேம்ல நம்மளுக்கு யாருமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எர்த்துக்கு வந்து டேர் யாரு அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சுட்டு இருக்காது போல இருக்கு. டேர் வந்து சும்மா பொய் சொல்லி இவங்க எல்லாத்தையும் இங்க குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் கிட் வந்து சரி நம்ம ஷென்ன தேடலாம் அப்படின்னு அங்கேருந்து போறான். அதுக்கப்புறம் கிட் வந்து ஷென்ன கண்டுபிடிச்சிடுறான். ஷென் கிட்ட போய், "நீ நல்லா தானே இருக்க? எத்தனை பாட்டில் குடிச்ச?" அப்படின்ற மாரி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து ஒரே ஒரு பாட்டில் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கிட் வந்து ஒரு பாட்டிலுக்கா இந்த மாரி உட்காந்துருக்க அப்படின்ற மாரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃபைட்ட பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷென் வந்து கிட் கிட்ட, "நான் வந்து வேணும்னு அப்படி பண்ணல. எனக்கு வந்து பீப்பிள்லாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்றத பத்தி ரொம்பவே பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட் வந்து, "நீ தேவையில்லாம பயப்படுற. அவங்க வந்து நம்ம இருக்கிறத கண்டுக்க கூட மாட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்ட ஷென் வந்து, "ஆமாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து, "உண்மையா தான். இப்ப நீயும் நானும் இங்க உட்காந்துருக்கோம். நம்மள யாராவது கேர் பண்ணிக்கிறாங்களா? இல்லல்ல. அவங்கவங்க வேலைய தானே அவங்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்றான். ஷென் வந்து, "நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்து தூங்குனா கூட நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து, "கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீ தான் இப்ப தூங்க போறது இல்லையே" அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லி வாய மூடல அதுக்குள்ள ஷென் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். கிட்டும் இத பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவனும் சேர்ந்து போய் அவன் கூட ஹக் பண்ணிக்கிட்டே படுத்துக்கிறான். அப்புறம் ஷென் கிட்ட போய், "நான் தான் சொன்னேன்ல, இங்க பாரு நம்ம ஹக் பண்ணிட்டு தான் படுத்துருக்கோம். அப்ப கூட நம்மள யாரும் கண்டுக்கல" அப்படின்னு சொல்றான். உடனே ஷென் வந்து இத கேட்டுட்டு, "ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி ஹக் பண்ணி படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஷென் குடிச்ச அந்த பீரோட பாட்டில காட்டுறாங்க. அதுல பார்த்தா நோ ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவன் ஆல்கஹால் இல்லாத ட்ரிங்க்ஸ குடிச்சதுக்கு இந்த பாடுபடுத்தி எடுக்குறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போன கப்புள்ஸ காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா அவங்களோட டேட்ட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மித்த எல்லா கப்புள்ஸையுமே காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து இங்க முடியுது. வீடியோவ வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.